புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார், யாரா அவன் அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி அரசியல்லையும் அடி வாங்குறதுக்குனே கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஹைனாக்கள். ஹைனாக்கள்னால் உங்களுக்கு புரியாது. டிஎம்கே ஐடி விங்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னா வெளிப்படையாக சொல்லிட வேண்டியது கழக உடன்பிறப்புகள். இப்போ உடன்பிறப்புகள்னால் அடி வாங்குகிற கூட்டம்லாம் அது வந்து கிடையாதுப்பா. அது வந்து அறிவால் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா அறிவாலயத்திலேயே வளர்ந்து அறிவாலயத்திலேயே பல அரசியல் கற்று அறிவாலயத்திலேருந்து இன்றைக்கி பொது சேவைக்கு வந்தவர்களை எப்படி அவ்வளவு எளிதாக நீங்கள் தாக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் பொய் சொன்னால் அதை வந்து பொய்ன்னு பலர் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அது எப்போதுமே சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, இவனுங்க என்ன சொன்னாலும் பொய் தான் சொல்லுவானுங்க, அவதூறு தான் பரப்புவானுங்க, உருட்டை தான் செய்வானுங்க அப்படின்னு. அதனாலேயே நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை எப்போதுமே எச்சரிக்கையாகவே தான் இருக்குது. அதனால தான் நேற்று கூட ஒரு பெரிய ஒரு வதந்தியை வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பரப்பி கொண்டு இருக்கும்போது அதை உடனடியாக அதை உடச்சி எரிஞ்சு அது வதந்தி தான், அது உண்மை கிடையாது, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான் உண்மை என்பதை நிரூபித்து காமிச்சாச்சு. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தேமுதிகவுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அங்கே போயிருந்தாங்க. வீர வணக்கம் செலுத்திட்டு விஜயகாந்த் அவர்களுக்கும் தனக்கும் இருந்த பல நினைவுகளை வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறார். அப்போதைக்கு அவர் அண்ணன் சீமான் சொல்கிறாங்க, தவசி படத்தில் தான் முதல் முறையாக விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா தவசி படத்தில் வந்து உதயசங்கர் என்பவர் வந்து படத்தை வந்து இயக்கியிருந்தார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே நான் தான் எழுதினேன். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய துளசி வாசம் மாறினால் மாறும், தவசி வாக்கு வர மாட்டேன் என்கிறதும் இன்னும் பல பஞ்ச் டைலாக் எல்லாமே வந்து நான் தான் எழுதி கொடுத்தேன். இது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருந்தது அந்த படத்தின் மூலிமா அப்படின்னு கருத்தை பதிவு செய்துட்டு போயிட்டாங்க. நான் சீமான் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதற்கப்புறம் இந்த சீமானவர்கள் எப்படா எதிராக பேசுவார், எப்படா நமக்கு வந்து எதனா ஒரு கண்டென்ட் கிடைக்கும். தெளிவாக சொல்லப்போனால் நம்ம தெரு ஓரத்துலலாம் இந்த தெருநாய்கள் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதிய நேரத்தில் காலை நேரத்தில் பசி அதிகமாக இருக்கும்போது எந்த வீட்டோட கதவுடா திறந்து இருக்கும், இல்லை எந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து ரோட்டோரத்தில் எதனா ஒரு எலும்பு துண்டை கொட்டி விட்டு போவான், திருவிழா நேரத்தில் கல்யாண மண்டபத்தில் எங்கடா எச்சி இலை பொறுக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பல நாய்கள் இந்த ரோட்டு ஓரத்தில் தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு கூட்டங்கிறது சமூக வலைதளத்தில் இருக்குது. அது யாருக்காக இருக்குதுன்னா அண்ணன் சீமானுக்காண்டி. எப்படா சீமான் பேசுவார், எப்போ கண்டென்ட் கொடுப்பார், எப்போ அதை வச்சு நம்ம வீடியோஸ் போடலாம், எப்போ நம்ம அதை வச்சு கொஞ்சம் பணம் சம்பாரித்து வைத்த நிரப்பிக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, சொல்லிட்டாரா கண்டென்ட், அப்பா ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தார், இன்றைக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னது பொய். அதாவது அண்ணன் சீமான் வந்து தவசி படத்தில் வேலையும் பார்க்கல, விஜயகாந்துக்கு அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, சீமான் வந்து வசனமும் எழுதுனது கிடையாது. ஆக மொத்தம் சீமான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படின்னா, இதுக்கு தான் தம்பிகள் வந்து பாவம், சீமான் சொல்கிறது எதாக இருந்தாலுமே கேட்டு கேட்டு வளர்ந்து இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட தம்பிகள் நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்ம மேலே பரிதாபப்படுற மாதிரி ஒரு பொய்யை என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கக்கூடிய நம்மளும் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா என்னதான் நமக்கு பல கடமைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காவாலி பயிலியை செய்யக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் கொண்டு வந்தாங்க. அது உண்மையாக பொய்யாலே அதற்காகவே நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை உடனடியாக என்ன பண்ணுச்சு, அந்த படத்தில் இருக்கக்கூடிய டைட்டில் கார்டை எடுத்து நன்றி சீமான்கிறத ஒருத்த போட்டாங்க. உடனே என்ன பண்ணுறானுங்க, நன்றி சீமான்னு போட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு பல பேர் உருட்டிக்கிட்டு தெரியுறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணாங்க, நடிகர் இளவரசு அவர்கள் தன்னோட வாயாலேயே ஒப்புதல் கொடுத்திருந்தார், தவசி படத்தில் சீமான் அவர்கள் வேலை செஞ்சாரு, அப்பவும் ஒத்துக்கல. இவர்களை எல்லாம் விட இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது, யூடர்ன் அப்படின்னு, அதாவது உண்மை கண்டறியக்கூடிய குழு. இவர்கள் வந்து என்னன்னா புலன் விசாரணையே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக உதயசங்கருக்கு வந்து அலைபேசி மூலியமா தொடர்பு கொள்றாங்க. உதயசங்கர் சார் தானே சார்? ஆமாங்க. தவசி படம் டைரக்டர் சார்? ஆமாங்க. தவசி படத்துல டைரக்டர் சீமான் வந்து அவர் தான் கதை வசனம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு படத்தை வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். நாங்க வந்து இல்ல சீமான் எழுதுனது டைலாக். ஓகே ஓகே சார், அவர் தான் எழுதினாரு. அவருக்கு சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குது, தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறாங்களோ, தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்களோ அதே போல் சினிமா தன்னை காலந்தோறும் பயன்படுத்திக்கும். தன்னை வந்து வசனகர்த்தாவாக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த வசனம் எழுதியவர் நல்லா இருக்கிறாரு, அப்போ இவரே பல படத்துக்கு வசனம் எழுத வைப்போம்னு சொல்லி அவர் அந்த வசனகர்த்தாவே கொண்டு போயிடுவாங்க. அதனால சீமான் என்ன பண்ணான்னா, தான் வந்து ஒரு இயக்குனர் ஆகிறதுக்காண்டி சினிமா துறைக்கு வந்திருக்கேன், என்னை வந்து வசனகர்த்தாவாக போட்டிங்க அப்படின்னா என்னால் இயக்குனர் ஆக முடியாது, அதுக்கு எனக்கு ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடும், அதனால் என்னை வந்து வசனகர்த்தான்னு போட வேணாம், என்னோட பேரே பயன்படுத்த வேணாம்னு சொல்லி சீமான் அவர்கள் பல படத்துக்கு வசனம் எழுதியும் தன்னோட பேரை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி பல இயக்குநர்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க.
அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பல பெரிய பெரிய நடிகர் எல்லாமே கெஸ்ட் ரோல்னு சொன்னால் நடிக்கிறது இல்லை, அப்பா அம்மா ரோல்லாம் நடிக்கிறது இல்லை. பல நடிகைகள் வந்து இன்னும் ஏன் நடிகையாகவே இருக்கிறாங்கன்னா, ஒரு முறை அவங்க அம்மா ரோலில் நடிச்சிட்டாங்களோ இல்லை அக்கா தங்கச்சி ரோலில் நடிச்சிட்டாங்களோ அவங்கள வந்து மறுபடியும் சினிமா துறை அந்த வாய்ப்பை தேடி அவங்கள வந்து பயன்படுத்திக்கும். அப்போ தன்னோட ஒரிஜினல் கேரக்டருங்கிறத அந்த திரையில் காட்ட முடியாதுங்கிறதுனால பலரும் அதை வந்து தவிர்த்துட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்களும் தான் ஒரு இயக்குனராக ஆகணுங்கிறதுனால வசனகர்த்தாவோ இல்லை மற்ற எந்த இதுவாக இருந்தாலும் சரி தன்னை வந்து பெயர் பயன்படுத்திக்க வேண்டாம் சொல்லி அண்ணன் சீமான் பலமுறை இந்த வேலைகளை பார்த்துருக்காங்க. இது தெரியாத இந்த உடன்பிறப்புகள், இந்த ஹைனாக்கள், இந்த கொத்தடிமைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, சீமான் போய் சொல்லிட்டாரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி உருட்டுனானுங்க. ஆனால் படத்தை இயக்கிய உதய சங்கரே என்ன பண்ணிட்டாரு, சீமான் சொன்னது உண்மைதான், அவர் தான் அந்த படத்துக்கு வசனம் எழுதினார். இப்போ இவனுங்களை என்ன பண்ண முடியும், கட்டி வச்சு அடிக்கவும் முடியாது, காரி காரி துப்பவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இவனுங்க சொன்னது பொய் என்பதை நிரூபணம் செஞ்சாச்சு இவர்களுடைய வாயாலேயே. என்ன அதை கேட்குறவன் கேடப்பையில் இருந்தால் அறிவாலயத்தில் இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவானுங்களா, அந்த மாதிரி இதையெல்லாம் வந்து நம்பக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து தாண்டிடுச்சு. 2009க்கு முன்னாடி அறிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கழக உடன்பிறப்புகள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியவர் ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த கழகத்தில் இருக்கிறவனே அதை வந்து நம்புறது கிடையாது. கழக உடன்பிறப்புகளுக்கு என்ன நம்ம கேட்டுக்கிறோம்னா, உங்களை மாதிரி உலகத்தில் யாராவது பொய் சொல்ல முடியுமா? பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை விட இன்னொருவன் உங்களை விட மேலே வந்து பொய் சொல்லிட முடியுமா? உங்களுடைய கழக தலைவர் சொல்லியிருந்தார், எனக்கு ஸ்டாலின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே என்னுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார், அதனால் அவருடைய நினைவாக சோசப் ஸ்டாலின் வைக்க முடியாமல் போனதுனால ஸ்டாலின்கிற பேரை வந்து எனக்கு வச்சாருன்னு ஒரு பக்கம் இன்னும் ஒரு உருட்டுனார். இன்னொரு பக்கம் என்ன உருட்டினார்னா, நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஒரு ஊக்கம் வந்து நான் வந்து முழுங்கிட்டேன், அப்போ அந்த ஊக்கம் முழுங்கிட்டு என்ன மருத்துவர் வந்து அந்த ஊக்கம் வெளியில் எடுத்துட்டார், அப்போ இரும்ப முழுங்கியும் எக்கு போன்ற இதயம் கொண்டவன் அப்படிங்கிறதுனால எனக்கு எக்கு போன்ற இதயம் கொண்ட சோசப் ஸ்டாலினோட நினைவாக அதே பேரை வந்து எனக்கு வச்சார் அப்படின்னு ஒரு உருட்டினார். இதையெல்லாம் நாங்கள் நம்பலை, இல்லை இதையெல்லாம் நம்பலை, உண்மையிலே நம்பலப்பா. ஆனாலும் இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியில் வந்து இதெல்லாம் பேசணுமா, இல்லை இதெல்லாம் சொன்னோமா? சொல்லவே இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க தமிழினத்தோட தலைவர் ஐயா கருணாநிதி அப்படின்னு, இந்த பொய்யெல்லாம் நாங்கள் நம்பிக்கிட்டு தானே இருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க சமூக நீதியோட ஆட்சி நடக்குதுன்னு, அதெல்லாம் நம்ப முடியுமா? அப்போது முதல்ல சொன்னதான், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தும் அவர்களாம் சொல்கிறது பொய், அவர் எங்கெங்கே வேலை பார்த்தார் அப்படின்னு. முதல்ல சினிமா துறைனா என்ன, சினிமா துறையில் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வேலை பார்ப்பாங்க, அவருடைய பேரை எதற்காக பயன்படுத்துவாங்க, இந்த விவரமெல்லாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். சரியா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத ஹைனாக்கள் உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு சின்னோண்டு எவனாவது ஒருத்தன் ரோட்டில் இருப்பான் பாரு, அவன் எதனாவது சொன்னால் கேட்டுட்டு போய் அடி வாங்கிட்டு வருவானுங்களா, அந்த கதையாக எதனா ஒன்று கிடச்சிச்சுன்னா போதும் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கணும், அவதூறை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கூட்டம் அலையுது. நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கு, இந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இருக்கிறாங்க. இவ்வளோ விழிப்புணர்வு அடைந்து இருந்தும் கூட இந்த உடன்பிறப்புகள் இவ்வளோ கேவலமாக ஏமாற்ற பார்க்குதுங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு எச்சத்தனமான அரசியல் பண்றானுங்க. இவ்வளவு வளர்ச்சி இருக்கும்போதே இவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களே, அப்ப இந்த வளர்ச்சியே இல்லாத காலத்துல எவ்வளவு ஏமாத்திருப்பானுங்கன்னு நினைச்சு பார்த்தா கருணாநிதி ஐயா தான் பாவம். ஏன்னா இவர்கள் பண்ணுறதுனால அவர் எந்த அளவுக்கு போய் சொல்லியிருப்பாருன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஃபோக்கஸையும் என்ன பண்ணுறது, அவர் பக்கம் திருப்பினோம்னா சொல்லவே வேணாம், வந்ததெல்லாம் பொய், சொன்னதெல்லாம் பொய், செஞ்சதெல்லாம் பொய்ன்னு எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் உடன்பிறப்புகளுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான், இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள்லாம் பண்ணுறதை விட்டுட்டு உதயநிதி கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், இந்தியாவிலே ஒரு அறிவார்ந்த ஐடி விங்னா அது டிஎம்கே ஐடி விங் தான். ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்பொழுது அறிவார்ந்த ஐடி விங்லாம் கிடையாது. முதல்ல அறிவுனா என்னங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டு வாங்கடா. அறிவாலயத்தில் இருந்து வரக்கூடிய நீங்கள் வந்து அறிவு இல்லாமல் இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறீங்க, மூளையே இல்லாமல் இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ எவனாவது காரி துப்பிட போகிறான். அதனால் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் தெளிவாக வேலை பாருங்கள், உண்மையாக வேலை பாருங்கள், உண்மையை சொல்லி வேலை பாருங்கள். இந்த மாதிரி உண்மைக்கு புறமான செய்திகளை பரப்பி வேலை பார்க்காதீங்க. இந்த அவதூறு பரப்புவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் மறைந்துட்டாங்க, அதன் பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி கொடுத்த ஒரு கட்சியாக எது இருக்குதுன்னா திமுக. அதாவது ஆரம்ப கட்டத்தில் திமுக வந்து அவர் ஆட்சி காலத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறாரு. அப்போ அவருக்கு பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக இருக்கட்டும், இல்லை அவருக்கு திரைத்துறை சார்ந்த அழுத்தங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுக்குறாங்க. முக்கியமான நெருக்கடியாக எதிர்பார்க்கப்படுதுன்னா, கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபங்கிறது இடிக்கப்படுது. அந்த மண்டபம் இடிக்கப்பட்டு அதை வந்து திமுக அரசால் கையகப்படுத்தப்படுது. அப்போ அந்த விவரத்தை எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசன சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக ஆக்குது. அதே போல் திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களை ஒரு மட்டமான அரசியல் செய்திருக்குது, வடிவேலு அவர்களை வைத்து விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏளனமான ஒரு அரசியல், ரொம்ப ஒரு அற்பத்தனமான அரசியல் செஞ்சுருக்குங்கிறத சமூக வலைதளத்தில் ஒரு பேசுபொருளாக மாற்றுது. அப்போ இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக ஐடிவிங் என்ன பண்ணுது, ஆஹா இந்த சூனா பணம் நினைப்பால, ஆஹா
இத்தனை நாளாக நம்ம பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சவன் போலையடா சூனாப்பானா, கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்குண்டா சூனாப்பானா. அந்த மாதிரி இந்த உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இனிமேல் நம்ம அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளோட ஒட்டுமொத்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் நார் அடிச்சிடுவானுங்க. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, சீமானுக்கு எதிராக நம்ம எதனா ஒரு பரப்புரை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருத்தை சொன்னோன்னே இதை அப்படியே எடுத்து வச்சு சீமான் சொன்னது பொய், தம்பிகளுக்கு வேறு அறிவு கிடையாது, சீமானுக்கு வேறு பொழப்பு கிடையாது, இப்படியே கதையாக சொல்லிக்கிட்டுனாலும் இவன் ஒரு உருட்ட இது தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தொழில்நுட்ப பாசுற நீங்கள் சொல்கிறதாண்டா உருட்டு, நீங்கள் சொல்கிறாண்டா பொய்ன்னு சொல்லி திருப்பி அடித்த உடனே ஒன்றுமே கிடையாது, ஆளே காணாமல் போயிட்டானுங்க. யார் யாரெல்லாம் அந்த காணொலியை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது பொய்ன்னு சொல்லி யாரெல்லாம் தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கும் நாம் தமிழர் கட்சியோட மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் அங்கெல்லாம் டேக் பண்ணாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த கேள்வியை எழுப்பினானுங்களோ அவனுங்க எல்லாரும் உதயசங்கருங்கிறவர் தன்னோட வாயாலேயே சீமான் தான் வசனம் எழுதினார் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தவனும் காணாமல் போயிட்டான், தலைமறைவாயிட்டான். ஏன் தலைமறைவாகிறான்? அவன் சொன்னது பொய். ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் அசுரன் படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எள்ளுவய பூக்களே அந்த பாட்டுக்கு வந்து அந்த மெட்டு என்கிட்ட இருந்து எடுத்தது தான் தம்பி ஜிவி பிரகாஷ் வந்து வெற்றிமாறன் வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஒத்துக்கவே இல்லை. ஒருத்தவங்களாம் விஷன்னு ஒருத்தர் இருந்து விஷயமே தெரியாமல் பல விதத்தில் கத்திக்கிட்டு கிடந்தான். கடைசியாக என்னாச்சு, யுகபாரதியே தன்னோட வாயாலே ஒத்துக்கிட்டாரு பாடலாசிரியர், ஆமாம் இதுக்கான மெட்டுங்கிறது சீமான் கிட்ட எடுத்தது தான், வெற்றிமாறனும் சொல்லிட்டாரு இதற்கான மெட்டு சீமான் கிட்ட எடுத்தது தான். அதோட என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பேச்சையை விட்டுட்டானுங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி 200 ரூபா கொடுத்து கட்சிக்கு வேலை பாருங்கடானா, எப்போ பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே வந்து அடி வாங்கிட்டு ஓடிக்கிட்டு வேணாம். எங்களுக்கே பரிதாபமாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து வேலை, திறந்தோறும் அவதூற பரப்பி அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வரணுங்க உங்களுக்கு வேலை. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுக்கு நிறையா வேலை பொறுப்பு கடமை நிறையா இருக்குது. அதுபோல் எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் ஒரே ஆளை வந்து நாங்களும் போட்டு அடிக்கிறது, ஒரு செத்த பாம்பு அடிக்கிறதும் ஒன்று தான், ஒரு கலக ஊப்பி அடிக்கிறதும் ஒன்று தான். அதனால் வந்து அதெல்லாம் வேண்டாம். இனிமேலாவது உருப்படியான அரசியல் பண்ணுங்கள், ஒழுங்கான அரசியல் பண்ணுங்கள், கழகத்திற்கான அரசியலை பண்ணுங்கள்.